நேயர்களே, இன்றைய வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போறோம்னா, தகாத உறவை பிரிக்கக்கூடிய ஒரு வாழைப்பழ தாந்திரிகை முறையத்தை நம்ம பார்க்க போறோம். இது தகாத உறவை பிரிக்கக்கூடியதுன்னா, அக்கா தங்கச்சி தம்பி அண்ணன் யார் என்ன ஒரு தகாத உறவுல இருந்தாலும் அவங்களோட பேரு மட்டும் நம்ம எழுதி, அதாவது வாழைப்பழத்தில் எழுதி நம்ம சொல்லக்கூடிய முறை பிரகாரம் நீங்க பண்ணீங்கன்னாக்கா இவங்க தானா பிரிவினையாக்கப்பட்டது மனசுக்கு ஏற்பட்டுரும். மன பாதிப்பு மட்டும் ஏற்படுத்துமே ஒழிய உடல் பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது. அதை நினைச்சு நம்ம மருந்து தேவை கிடையாது. சரிங்களா? அதனால அந்த முறையாகப்பட்டது செய்யறதுக்கு என்ன ஒரு நாள் வேணும்னாக்க, செவ்வாய் வரை வளர்பிறை செவ்வாய் இல்லை, தேய்பிறை செவ்வாயா இருக்கணும், செவ்வாய்க்கிழமையா இருக்கணும், செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையா இருக்கணும். அதாவது 3 முறை செவ்வாய் ஹோரை வரும். அந்த ஹோரையில நீங்க நம்ம சொல்ற விஷயம் செஞ்சுக்கிட்டா போதும். அதாவது 2 நதி பிரிஞ்சு போகும் பார்த்தீங்களா, 2 நதியில் பிரிஞ்சு போகக்கூடிய இடத்துக்கு போய் நின்றுக்கிட்டு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு ரெட் கலர் மார்க்கர்ல உங்களுக்கு யாருக்கு தகாத இருக்காங்களோ அவங்க பேரு 2 பேரோட பேர் தெரிஞ்சிருக்கும், 20ஓட பேரும் தெரிஞ்சிருக்கணும். முதல்ல பெண்ணோட பேரை இருக்குங்க. அதாவது லதாவின் மகள் லாவண்யா சொல்லிட்டு போட்டுட்டு, அதுக்கப்புறம் ரேகாவின் மகன் ராமு பிரிய வேண்டும், எனக்கு வித்வேஷனமாக வேண்டும் சொல்லிட்டுங்க நீங்க இந்த மாதிரி வார்த்தைகள் எழுதிக்கலாம். அந்த இப்ப பொண்ணோட பேர் எழுதுறீங்க, ஒரு இரட்டை வாழைப்பழம், ஒரே வாழைப்பழம் கிடையாது, இரட்டை வாழைப்பழம், 2 சேர்ந்த வாழைப்பழமா இருக்கணும். இரட்டை வாழைப்பழம் தெரியும் பார்த்தீங்களா, இந்த சீப்பு இருக்கும் பார்த்தீங்களா, சீப்போடு இருக்கும் பார்த்தீங்களா, 2 ரெட்டை வாழைப்பழம் சேர்ந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரெட்டை வாழைப்பழத்தை வாங்கிட்டு ஒன்றுத்துல பெண்ணோட அம்மா பேரும் பெண்ணோட பேரும் எழுதிக்கணும். பெரியவ எழுதிக்கிட்டு, அதாவது உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்றதுனாக்க, லதாவின் மகள் லாவண்யா பிரிந்து போக வேண்டும், ரேகாவின் மகன் ராமுவை விட்டு. சரியா? இந்த மாதிரி எழுதுங்க. இப்ப நான் சொன்ன முறை பிரகாரம் எழுதுங்க. ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய முறைகள் உங்களுக்கு புரியும் இல்லையா, அதுக்காக வேண்டி நான் யோசிச்சு சொல்றதா இருக்கு. நம்ம எழுதும் போது கரெக்டா நம்ம எழுதிக்கணும். நம்ம அனுபவ விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதான் தெரியும் நம்மளுக்கு. உங்களுக்கு தெரியாத போது எப்படி சொல்லி புரிய வைக்கிறது ஒரு சின்ன ஒரு பதட்டம் தான். சரிங்களா? அந்த மாதிரி எழுதிக்கிட்டு நீங்க எந்த ஒரு தெய்வத்தை நினைச்சாலும் சரி, அங்காளம்மா நினைச்சாலும் சரி, மாரியம்மா நினைச்சாலும் சரி, சீக்கியம் நினைச்சாலும் சரி, காளியம் நினைச்சாலும் சரி, இல்ல சுடலை நினைச்சாலும் சரி, அவங்களோட பேரை நீங்க நினைச்சு ஒரு 27 முறை 36 முறை, அதாவது அவங்களோட பேர் நினைச்சு 36 முறை அவங்க பேர் தெய்வங்களோட பேரை சொல்லிட்டு 36 தெய்வங்களோட பேரை கிடையாது. இப்போ அங்காளம்மன்னா ஓ அங்காளம்மனையே போற்றி, ஓம் அங்காளம்மனை நம்ம ஓ மலையனூர் அரசியே போற்றின்னு சொல்லிட்டு 36 முறை அவங்க நாமதானிகள் சொல்லிட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கணும். இவங்க இருவரும் பிரிஞ்சு போகணும், தகாத உறவுகள் இருக்காங்க, இது வேண்டாத வேலை, குடும்பத்தில் பிரச்சனை வருது, கலவரம் வருது, நிம்மதியா இருக்குல்ல, சண்டை சச்சரவா இருக்குது, குழந்தை குட்டிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நியாயமான கோரிக்கைகளை நீங்க வச்சுக்கிட்டு, சரிங்க, தெய்வத்தை சொல்லி வச்சுக்கிட்டு இந்த வாழைப்பழத்தை பேரி எழுதிக்கிட்ட வாழைப்பழத்துல நதியை 2 பக்கம் பிரிஞ்சு போகக்கூடிய நதியா இருக்கும் இல்லையா, 2 பக்கம் பிரிஞ்சு போகக்கூடிய அந்த நடுமத்தில போய் நின்றுக்கிட்டு 2 வாழைப்பழத்தை பிச்சிடுங்க, கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு இடது கையில் இருக்கிறது வலது பக்கமா இருக்கிறது இடது பக்கமா தூக்கி போட்டுருங்க. அந்த 2 நதியும் வேற வேற ஊருக்கு பிரிஞ்சு போறதா இருக்கும், ஒண்ணு சேர்ந்து போறதா இருக்கக்கூடாது, ஒரு திருப்பி போய் ஒன்னா சேர்றதா இருக்கக்கூடாது, வேற ஊருக்கு போகணும். 2ம் நேராக வந்துகிட்டு இருக்கோம். ஒரு வாடை ஒரு கிளை ஒரு பக்கம் போகும், இன்னொரு கிளை இன்னொரு பக்கம் போகும். இல்ல 3 நதி பிரிஞ்சு போற இடமாலும் சரி, 4 நதி பிரிஞ்சு போற இடமாலும் சரி, அந்த மாதிரி இடத்துல போய் நின்று நீங்க போட்டு வந்துருங்க. போட்டுட்டு வந்தீங்கன்னாக்க தானா அவங்க 2 பேருக்கு பிரிவு ஏற்பட்டுரும். பைரவர் மந்திரங்கள் சொல்லி நீங்க பேரை சொல்லலாம், அங்கரமோட பேரு எந்த ஒரு பேரை சொன்னாலும் அது தாராளமா போட்டுக்கலாம். ஹனுமனோட மந்திரங்கள் சொல்றீங்க, ஹனுமனோட பேர் சொல்றீங்க, செய்றீங்க, அவரோட நாமதத்தை சொல்லி நீங்க செய்றீங்க பிரிவினைக்குன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாக்க நான் சொல்ற முறை பண்ணிக்கீங்க. இப்ப அங்காளமோ காளியோ பைரவரோ இல்ல சுடலை மாறனோ முனீஸ்வரனோ கருப்புசாமியோ அந்த தெய்வங்களோட பேரை சொல்றீங்கன்னா நதியை போட்டு இந்த மாதிரி பிரிஞ்சு போற மாதிரி பிரார்த்தனை பண்ணி 36 முறை அதாவது சொல்லணும்.
சரியா. 36 முறை வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி வாழைப்பழத்தை வந்து தூக்கி எரிஞ்சிருங்க. அது வந்து ஒன்று சேராத இடமா பார்த்து தூக்கி எரிஞ்சு வேற ஒரு ஊருக்கு போகிற மாதிரி இருக்கணும். அது போய்ட்டு ஒன்றா சேர்ந்து கலக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கே பிரிவினையாகப்பட்டது நடந்துடும். ஆனால் இதை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக 7 வாரங்களாகப்பட்டது பண்ணணும். முதல் வந்து தேய்பிறை செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கு அடுத்து வந்து இன்னும் 6 செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் தொடர்ச்சி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும். இது வந்து ஒரு பைசா நம்மளுக்கு செலவாக போகிறது. இது ஒரு 100 ரூபா பஸ் பரவாயில்ல, சேர்த்து ஒரு 100 ரூபா உங்களுக்கு செலவாகும். அவ்வளோதான். அதோட கணக்கை பார்த்து நீங்கள் தூரமாக 100 ரூபாவும் இல்லை ஊருள்ளே இருக்குதுன்னா பக்கம் தானே, அதுவும் எப்படி நேர காலம் என்னன்னு பார்த்து நீங்கள் தூர விஷயம் வந்து பார்த்து செலவுகளை வந்து நீங்கள் பார்த்து கணக்கிட்டு பண்ணிக்கி. இப்போ நம்மகிட்ட வந்து பண்ணீங்கன்னாக்கா 30,000 40,000 கிட்ட செலவாக செய்யும். சரியா. பெரிய விஷயம் வந்து சாதாரணமாக கிடையாது. இந்த மாதிரி வாங்குவாங்க செய்வாங்க. ஒரு சில பேர் வந்து தான் மனசாட்சி இருக்கக்கூடியவங்க கஷ்டமான சூழ்நிலையை பார்த்து கொஞ்சம் கம்மியாக ஜாஸ்தி பார்த்து பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா. அதனால கொஞ்சம் சுதாரிச்சு இந்த விஷயம் வந்து கொஞ்சம் கையாளுங்க. இது ஹனுமனோட மந்திரங்களை சொல்லி செய்து பண்றதா இருந்தாக்க 36 முறை ஹனுமனோட மந்திரத்தை வந்து சொல்லி, மந்திரம்னா பேரை சொன்னாலே போதும், பேரை மட்டும் சொல்லி நீங்க ஜபிச்சு இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போகணும்னு சொல்லிட்டுன்னு குரங்கு இருக்கு பார்த்தீங்களா, குரங்கு ஒருத்தர் போயிட்டு இந்த வாழைப்பழத்தை வந்து கொடுங்க. 2 வந்து பிச்சு, இந்த ரெட்டை வாழைப்பழத்தை வந்து 2 பிச்சு குரங்கு பாருங்க, 2 குரங்கிட்ட ஒவ்வொரு வாழைப்பழத்தை வந்து கொடுத்துருங்க. அதையும் சாப்பிட்டுனாலே அங்கே பிரிவினையாகப்பட்டது தானாக நடந்து முடிஞ்சு போயிடும். பிரிவினையாகப்பட்டது ரெடியாக வரதுக்கு ஆரம்பிச்சிடும். அதாவது இது வந்து 7 வாரம் வந்து பண்ணுவீங்க. அதே குரங்கிட்ட திரும்ப போய் கிடையாது, கண்ணி கிடையாது குரங்கிட்ட நீங்கள் கொடுத்துருங்க. சரிங்களா. அந்த மாதிரி ஹனுமனுக்கு உண்டான விஷயம் மட்டும் இந்த மாதிரி அவரோட மந்திரங்களுக்கு நாமதத்தை சொல்லி நீங்கள் ஜபிக்கிறீங்கன்னாக்க குரங்குகளை தான் கொடுக்கணும். இல்லை வேற ஒரு செய்யறது பண்ணுறதுனால நதியில் வந்து போடணும். இப்போ வந்து மலை காடுகளெல்லாம் வந்து மலைப்பகுதிகள் காடு பகுதிகள் கூடியது வந்து குரங்கு சாதனமாக கிடைச்சிடும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் தருமபுரி பக்கம் முத்தம்பட்டிங்கிற ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியா பக்கத்தில் போனீங்கன்னா வந்து இந்த மாதிரி வானவ படைகள் வந்து இருக்கு, நிறையா இருக்கு. நம்ம ஆளுங்க பக்கத்துல உட்கார்ற அளவுக்கு இயல்பான ஒரு நடைமுறை விஷயங்கள் இருக்கு. நல்லா அந்த மாதிரி பிரிவினை செய்யணும்னா அந்த இடத்துல தான் பின்ன செஞ்சுட்டு வருவேன். நம்ம எங்கே ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று இருக்கு முத்தம்பட்டியில், அங்கேயே போயிட்டு இறங்கி எனக்கு தேவையான டைமுக்கு அங்கேயே உட்காந்து மந்திரம் ஜெபிச்சுட்டு அப்படி பிரித்து கொடுத்துட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி விஷயங்கள் ஆகப்பட்டது இருக்கும். நல்லா இருக்கு, நல்லா பலன் கொடுக்குறதா இருக்குது. உங்களுக்கு அப்படி இடம் தெரியாதவங்களுக்கு நான் வந்து சொல்றேன். தருமபுரி இருக்கு இல்லையா, தமிழ்நாடு தருமபுரி இருக்குல்ல, தருமபுரியில வந்து சிவாடிக்கு அடுத்து முத்தம்பட்டி, அப்படின்னா சேலத்தில் நீங்க வரீங்கன்னாக்கா தொப்பூருக்கு அடுத்து வந்து முத்தம்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. அந்த இடத்துல நிறைய வந்து குரங்கு வகைகள் இருக்கு. ஆள் பக்கத்தில் உட்காரக்கூடிய ஒரு இயல்பான நடத்தையில் இருக்க குரங்குங்க, எதுவும் யாரையும் பண்ணாது. அந்த மாதிரி இடத்துல கூட உங்களுக்கு தாந்திரிக விஷயம் வந்து பண்ணிட்டு போகலாம். சரிங்களா. காட்டில் வந்தீங்கன்னாக்கா திருப்பியும் ரிட்டர்ன் ட்ரெயின் 7 திருப்பி ரிட்டர்ன் ட்ரெயின் வந்து 7-7:30 திருப்பி ரிட்டர்ன் ட்ரெயின் சேலத்துக்கு இருக்கு. திருப்பி அந்த முத்தம்பட்டிக்கு வந்து தான் சேலத்துக்கு போகும் ட்ரெயின். அதே ட்ரெயின் வந்து நீங்கள் ரிட்டர்ன் போகலாம். சரிங்களா. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி முறையாகப்பட்டது பண்ணி நல்லா சக்தி வாய்ந்தது. இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கு. நல்லா பணமும் கொஞ்சம் அதிகமாக செலவாகிறது கிடையாது. கொஞ்சம் நேரம் தான் கொஞ்சம் செலவாகும் நம்மளுக்கு. நாங்கள் போகிறோம் பெங்களூர் இல்லையா, அது நாங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் செலவாகும் நம்மளுக்கு. அவ்வளோதான். சரியா. அதனால இந்த விஷயத்த வந்து நீங்க கையாண்டு பாருங்க, கண்டிப்பா நல்ல பலனை கொடுக்கும். நீங்க சும்மா அங்கேயும் பணத்தை கொடுத்துட்டு வாழ்நாட்கள் இது ஏமாந்து போய் எழுதுறதுக்கு இதுவே எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம், எவ்வளோ மேலும் உங்களுக்கு. சரிங்களா. அதனால நீங்க 2 வாரம் 3 வாரம் செய்யற காசு நம்மகிட்ட வந்து கொடுத்துட்டு நம்ம சாப்பாடு கஷ்டப்பட்டு போயிருவீங்க. அதனால இந்த முறையை வந்து பயன்படுத்தி பாருங்க. ஒரே நாள் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுலேயே உங்களுக்கான பிரச்சனைகளாகப்பட்டது சரியாக போயிடும். அதனால இந்த விஷயம் வந்து செஞ்சு பாருங்க. அடுத்தபடியா வந்து வீடியோ வந்து கடன் கொடுத்த கடனை வந்து திரும்பி வாங்குறது எப்படி, கொடுக்குமா பணத்தை வாங்கிட்டு கொடுக்காம இழுக்க வச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அப்பேற்பட்டவங்க வந்து நம்ம எப்படி எந்த ஒரு தாந்திரிக விஷயம் வந்து பயன்படுத்தி அந்த கொடுத்த கடனை வந்து திருப்பி வாங்கலாம், குடிக்க வைக்கலான்ற ஒரு தாந்திரிக மிக மிக எளிமையான தாந்திரிக முறையை வந்து பார்க்க போறோம். நம்ம கைகண்ட முறை, நல்ல முறை ஒரு 2-3 பதிவுகள் இருக்கு, அதை வந்து போடுறேன். இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க, பார்த்துட்டு நம்மளுக்கு ஆதரவு தெரியும் நண்பர்களே. எப்பயும் போல சொல்றப்ப நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. சரியா. நம்மளுக்கு அதிகமாக ஷேரிங் இதாலே போதும், நிறைய பதிவு போய் சேர்ந்து நம்மளுக்கு
நல்ல ஆளுங்கெல்லாம் பார்த்தவங்க பேரும் ஒரு ஆர்வத்தோடு அதிகமாக இன்னும் நல்ல விஷயங்கள் படிச்சு போகிறது ஆர்வமா இருக்கும். ரொம்ப வியூஸ் ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு. அதனாலேயே எனக்கு வீடியோ போடுறதுக்கு மைண்ட் இல்லாமல் அப்படியே விட்டுட்டேன். சரிங்களா, அதுதான் காரணம். கொஞ்சம் பாருங்க, பார்த்து நம்மளுக்கு நிறைய சோஷியல் மீடியாவில் ட்விட்டர்லையோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லையோ இன்னும் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவில். சரிங்களா, மீண்டும் ஒரு நல்ல தொகுப்பு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.